அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு. இதுக்கும் ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க? அப்படி நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன். இஸ்லாமியர்களுடன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்திய கலந்துரையாடலின் போது இளைஞர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அண்ணனை பார்த்ததுல மகிழ்ச்சி. அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து பார்வை தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வருவீங்க, கண்டிப்பாக 2027 ஆட்சிக்கு வருவீங்க. அந்த வந்த உடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இன்னொரு கேள்வி. அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுறாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கும் ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க. டேய், உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத. அவனுக்கு சுத்தமாகவே தெரியல. நான் அண்ணன் உனக்கு சொல்றேன் கேளு. நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்லை, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். அதனால நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை, திருநங்கைக்கு என்ன வேலை, விதவை பெண்களுக்கு என்ன வேலை? அண்ணன் வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை இந்த மாற்றுத்திறனாளி கொடுத்துரும். இப்போ குறிப்பாக சாலையில் வந்து இந்த போக்குவரத்து, இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அண்ணன் ஒழிச்சிட்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர் வண்டி நிலையத்தில் போய் எப்படி, வானூர் நிலையத்தில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்கே வச்சுருப்போம். அங்கே திருநங்கைகள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமர்த்திடுவோம். நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கிட்டா ஒரு அட்டை கொடுத்துருவோம். இந்த பேருந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். நகருக்குள்ளே எப்போவுமே சிற்றுந்து தான். தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து. என்ன சொல்கிறது புரியுதா? சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ளே ஓடும்போது தேவையற்ற நெருக்கடிகள், இட அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணுது. அப்போது சிற்றுந்தை நகருக்குள்ள வச்சுக்கிட்டு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து, மதுரைக்குள்ள மொத்தமாக சிற்றுந்து தான். அப்போ நீ வந்தீங்கன்னா அங்கே ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார். ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது, மூடி இருக்கும். அங்கே நடத்துனர் இருக்க மாட்டார். நடத்துனர் எங்கே இருப்பார்னா, நீ எங்கே இருந்து பயணம் போறியோ அங்கே கண்ணாடி அறையில், குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்துருப்பார். அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பார். ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக எடுக்கிற நடத்துனர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விதவைகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.